விஜய் என்டிஏவில் சேரப்போகிறார் அப்படின்னு ஒரு இதை கிளப்புறாங்க. என்டிஏல யார் யாரெல்லாம் இருக்கா? சமாஜ்வாடி, லோக் ஜனசக்தி, அப்புறம் பகுஜன் சமாஜ், இவங்களாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏனுடைய தலைமையே அதிமுக தான். அதிமுகவுடன் கூட்டணிங்கிறத சொல்றதுக்கு பதிலா, ஏன்னா அவங்களுக்கே வெக்கம், அது விஜய்க்கும் வெக்கம்தான். விஜய் யாருமே சரியில்லை, நான் ஒரு மாற்றா வர்றேன்னு சொன்னவர் அவரும் வெட்கம் கெட்ட அரசியல்வாதி தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு. கண்டிப்பா வரதான் போகுது. அப்படி நடந்தால் இவங்க ஏதோ மக்களுக்கு எதுவும் தெரியாது அல்லது மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்டிஏவோட பேசுறாரு அப்படின்னு ஒரு இதை கிளப்புறாங்க. முயற்சியும் நடக்கிறதா தான் நானும் கேள்விப்பட்டேன். அதுல பல சங்கடங்கள், பல தடைகள் இருக்கு அதுல. ஏன்னா அவர் மகளிர் தின விழாவில் பேசுகிற போது அதுக்காக நடந்த அந்த கூட்டத்தில் மகளிருக்கான சில திட்டங்களை அறிவிச்சார் இல்லையா? கிட்டத்தட்ட அவரே ஆட்சியில் இருந்து அல்லது ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன் ஒரு தன்னம்பிக்கையோட நான் ஆட்சிக்கு வருவேன், நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிற போது இவர் ஒரு 50 சீட்டு 60 சீட்டை வாங்கிட்டு துணை முதலமைச்சர் வாங்கிக்கிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு ஒப்பந்தம் கணிஞ்சு ஆளுக்கு 2.5 வருஷம்னு பிரிச்சுக்கிட்டாலோ இவ்வளவு சுதந்திரமாக தான் நினைத்ததை, தங்கள் கட்சி நினைத்ததை செய்ய முடியாது.